ஹாய், வணக்கம். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்க. ஆடி வெள்ளியில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இது எங்களுடைய குலதெய்வங்க மேல்மலையனூர் அம்மன். பாருங்கள், இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால அவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு காலையிலேயே வச்சாச்சு, விளக்கம் ஏற்றி பூஜையும் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்களுடைய பூஜை ரூம் எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம்லாம் என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குலதெய்வம் மட்டும் இல்லைங்க, எல்லா அம்மனுக்குமே நான் ஆடி மாதமானால் இது மாதிரி பூஜைகள் செய்வேங்க. எங்கள் பூஜை ரூம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நாங்கள் எவ்வளவு தெய்வ பக்தியாக எல்லா பூஜைகளும் செய்வோன்றது. அதுதான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா இது மேலேயே அன்னபூரணி அம்மன். இது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாம் மிரரும் உடஞ்சி டேமேஜ் ஆகி வந்துடுச்சுங்க, எல்லா சாமி ஃபோட்டோஸும். ஸோ அந்த மிரரெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். இது சாமிங்களை மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கோங்க. அவ்வளவு சாமி ஃபோட்டோஸ் எங்கள் பூஜை ரூமில் இருக்கும். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு நான் பூஜை ரூம் வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், அங்கே ஒரு மேல்மலையனூர் அம்மன் இருப்பாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம், ஊதுவத்தி, அப்புறம் சாம்பிராணி, நெக்ஸ்ட்டு பாக்ஸு. இது அப்பப்போ நாங்கள் இது பண்ணுவோம் இல்லைங்களா, வாடின பூலாம் எடுத்து அந்த கவரில் போட்டு அங்கேயே வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு அதை எல்லா குப்பைகளோடு நாங்கள் போட மாட்டோங்க. தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு தான் நாங்கள் அது கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். குப்பையோடு குப்பை சேர்த்து போட மாட்டோம். இது நெக்ஸ்ட்டு ரூமில் இருக்கிற பூஜா ரூம் தாங்க. ஏன்னா அங்கே சின்ன இடமா இருக்கிறதுனால இங்கேயும் நாங்கள் பூஜை ரூமு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு அழகான பெருமாள் ஃபோட்டோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மட்டும்தான் எங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் பெருமாள் அப்படியே வந்திருக்காருங்க. மீதி எல்லாருமே மிரர் டேமேஜ் ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் எடுத்துட்டோம். இதை பாருங்கள், எவ்வளவு சாமி ஃபோட்டோஸ் இருக்குது. இது பாதி தாங்க, பாதி டேமேஜ் ஆனதுனால நாங்கள் எடுத்து போட்டுட்டோம். இது சாய்பாபா உங்களுக்கு ஷார்ட்டில் நிறைய போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாய்பாபா செலவுன்னு இருக்கும். என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் என்னுடைய ஹையஸ்டான வியூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலரான வியூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரை அடி இருக்கிற அந்த சாய்பாபா வியூவர்ஸ் தாங்க. அது ஃபுல்லாக டேமேஜ் நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அதை நாங்கள் வெளியில் போட வேண்டியதாகிடுச்சு. இது அடுத்தது இந்த சாய்பாபாவை தான் வச்சு நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த பெருமாள் ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எங்களுடைய பூஜை ரூம் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். அதை பூஜை ரூம் நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதனா சேஞ்ச் பண்ணி இந்த ஃபோட்டோ அங்கே வைக்கணும், இல்லை வேறு சேஞ்ச் பண்ணி வைக்கணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இங்கேயும் அந்த லாஸ்ட்டு டைம் வச்ச ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஒரு கவரில் மாட்டிடுவேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். இது ரூம் தாங்க. இந்த ரூம்லேயே நாங்கள் பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரூம் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மேலே இன்னும் திங்ஸ்லாம் இருக்குது. ஒன்று எடுத்து நாங்கள் சரியாக அரேஞ்ச் பண்ணலை, வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கிறதுனால. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பாருங்கள், எவ்வளவு ஒரு கோயில் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டு தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியில் வாசப்படியும் நான் இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு கோயில் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தாங்க பண்ணியிருப்பேன் நான். இப்போ பாருங்கள், இன்னும் நான் ரெடி பண்ணுவேன். இன்னும் எப்படி நம்ம அழகாக பண்ணலாம் இந்த பூஜை ரூமு, இன்னும் நீங்கள் எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் என்னுடைய வியூவர்ஸ்க்கும் கமெண்டர்ஸுக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது இந்த வருஷத்துக்கான காலண்டரில் இதையும் நாங்கள்
பூஜை ரூமில் தான் வச்சுருக்கோம். இதுக்கும் வந்து நாங்கள் பூஜை செய்வோங்க. நீங்கள்லாம் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.